Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா நம்ம டர்போ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லாங்க. யாரும் புதுசாக சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊத்துங்க. அப்பதான் நான் போற வீடியோ டாட்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். டர்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லாங்க. மலையாளத்தில் ரிலீஸ் இல்லாம படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே வருது, மலையாளத்திலே இருக்குது. இந்த படத்தோட கதை பத்தி சொல்லணும்னா ஒருத்தரோட அக்கவுண்ட் ஃபேக்கான அக்கவுண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த அக்கவுண்ட் நபருக்கு தெரியாமையே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது யார் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட கதைன்னே சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா இதான் கதை. அப்புறம் நம்ம மம்முட்டி அவங்க இருக்காங்கன்னே சொல்லாங்க. அதாவது டர்போ ஜோஸ்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்திலோட கேரக்டராக வரான்னு சொல்லாங்க. மம்முட்டி அவங்க அந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எதுக்காக இருக்காருன்னா அவர் ஃபேமிலி நல்லா ரன் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கூடயே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைஃப்பில் ஜாலியாக போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். அவர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தன் மம்முட்டியோட கேரக்டரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் அந்த அக்கௌண்ட் மாறுதுன்னு நான் சொன்ன பாருங்கள். கரெக்டாக வந்து அவர் தான் கண்டுபிடிப்பார். அந்த விஷயம்லாம் யார் பண்ணுவான்னா வில்ல சைலரு. ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் முடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த படத்தை சொல்லணும்னா நிறைய ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போகுது. இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா பிஜிஎம் மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லாங்க. ஏன்னா முக்கியமாக மலையாளம் படத்துக்கு ஒரு படம் பார்க்குறாங்கன்னா எல்லாருமே ஆடியன்ஸு பிஜிஎம் பயங்கரமாக இருக்கணும். அது வந்து இது பூர்த்தி பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இன்ட்ரோல் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்ரோலேயே வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் சூப்பராக பண்ணிட்டாங்கன்னே சொன்னாங்க. எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மம்முட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போவாங்க. ஒரு விஷயமான சென்னை போனதுக்கப்புறம் அவரோட விஷயமே வந்து டோட்டல் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து இந்த தப்பான வழிகள்லாம் வந்து வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து ஒவ்வொரு ஆளுகளாக வந்து உள்ளே வருவாங்க. அது கேரக்டரைஸ் பார்க்கும்போது சொல்லிட்டே போகலாம். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா கதைன்னே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. இந்த படத்தில் வந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் படத்தில் வந்து நிறைய ஒரு சிரிக்கிற காட்சிகள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக சிரிப்பீங்க. செகண்ட் ஹாஃபும் அங்கங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்புங்கிறது வரும்னே சொல்லாங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 கொலை பண்ணிடுவார் நம்ம வில்லன் சைட்லேருந்து. வில்லன் பண்ணதை தெரிஞ்ச உடனே நம்ம அது எப்படியாவது வந்து தெரிஞ்சுன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி வந்து கண்டுபிடிப்பார். எதுக்காக அந்த 3 பேர்த்தையும் கொன்னாங்க, இவங்களுக்கு ஒரு வேளை அந்த உண்மை கண்டுபிடிச்சதா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சி ஒரு மம்முட்டி அவங்க வந்து வாங்கிடுவாங்க. கரெக்டாக வாங்கினதுக்கப்புறம் வில்லனை வந்து அவங்க பொண்ணை, அதாவது ஹீரோயினோட பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவானே சொல்லாங்க. ஒரு பொண்ணை கடத்திட்டு போனோடனே மம்முட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லங்கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றில கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் படம் முடியும் போது இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் நிறையா ட்விஸ்ட் வந்தங்காட்டி கதை வயசில் பார்க்கும்போது ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் படம் வந்து மிரட்டி விட்டானே சொல்லலாம். அந்த சேசிங் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ஒரு கேமரா ரோலிங்கில் அந்த லியோ படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த மாதிரிலாம் இதில் ஒரு ஆங்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஆங்கிள் வைஸில் பார்க்கும்போது மிரட்டி விட்டானே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்குது. படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டர்போ வந்து ஒரு கம்பேக் ஒரு படமாக இருக்குது. மம்முட்டிக்கு நல்ல ஒரு படங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீக் டேஸில் போட்டுச்சா கண்டிப்பாக தேட்டர் சைடு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் வீவர்ஸ்.